ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் விர்ச்சுவல் வாரியர்ஸ். மத சார்பின்மை அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுங்களா? தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு வீடியோவை ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி வச்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மத சார்பின்மை, நான் ஒரு கிறிஸ்டின் அப்படின்னு வெளியே சொன்னோம்னா, ஓ நீங்கள் கிறிஸ்டினா, ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அரசியல்வாதிகள். அது மத சார்பின்மை. நான் ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொன்னால், ஓ ஈத் முபாரக், ரம்ஜான் வாழ்த்துக்கள், இதெல்லாம் சொல்லுவாங்க நம்ம அரசியல்வாதிகள். இது மத சார்பின்மை. நான் ஒரு ஹிந்து அப்படின்னு சொன்னால், ஏய் என்ன மத சார்பில்லாத நாட்டில் பிறந்துட்டு இந்துன்னு சொல்கிறியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? இந்துன்னெலாம் சொல்லக்கூடாது, சாமியெல்லாம் கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்து கடவுள்களை அவமானப்படுத்துறது, சாமியே இல்லைன்னு சொல்கிறது. சாமியே இல்லை, நீங்கள் உருவ வழிபாடு கூட செய்ய மாட்டேங்கிறீங்க, நீங்கள் எதுக்கு அல்லா கோயிலெல்லாம் வச்சுருக்கீங்க கும்பிடுறீங்கன்னு ஒரு முஸ்லீம் கிட்ட கேட்க முடியுமா? கடவுளே இல்லைங்க, மனிதராக வந்தவர் தானே இயேசு கிறிஸ்து, அவரை போய் கும்பிடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்டின் கிட்ட போய் உங்களால் கேட்க முடியுமா? ஆனால் இந்து கிட்ட வந்து கேட்பீங்க. இந்து கடவுள்களை எவ்வளோ தூரம் கீழ்த்தரமாக பேச முடியுமோ, கேவலமாக பேச முடியுமோ, அவ்வளோ தூரம் கேவலமாக பேசுறதுக்கு பேர் மட்டும்தான் மத சார்பின்மை. கோயில் வாசலில் வாக்கு சேகரித்த ஸ்டாலின் நெற்றியில் குங்குமம் வைக்கப்பட்டது. இதனை அவர் உடனடியாக அழித்துவிட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. சதானத்தை விதையிருப்போம். அவர் ஒருத்தர் இருந்ததாகவோ, அவர் இன்ஜினியரிங் படித்ததாகவோ, அவர் ஒரு பிரிட்ஜ் கட்டியதாகவோ சரித்திரம் இல்லை. புரோகிதர் சில மந்திரங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவார். ஆனால் அதனுடைய உள் அர்த்தத்தை கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு கேவலமான வகையிலே அந்த மந்திரங்கள் இருக்கும். கடவுளுக்கு எதிரா இங்க ஒரு உண்டியல் இருக்கா? ஆமா, அதுக்கு எதுக்கு சென்சார் வச்சுட்டு ஒரு காவலாளி நிற்கிறான்? கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் நம்ம எதிர்க்க கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம். ராமர் பிறந்ததுக்கு என்ன அட்டாச்சு? எங்கடா பிறந்தாரு? 100 வருஷ கோயில் அடிச்சிருக்கேன். இதே டிஆர் பாலு. சரஸ்வதி கோயில், லட்சுமி கோயில், இன்னொரு கோயில் என்ன, சரஸ்வதி, லட்சுமி, இன்னொரு கடவுள் பார்வதி கோயில். இந்த 3 கோயில நான் தான் இடிச்சேன். இப்படி கட்டியிருந்தா, கும்பா கட்டியிருந்தா அது மசூதி, உயரமா கட்டியிருந்தா அது தேவாலயம். நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தா அது கோயில். நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தா அது கோயில். ராமர் தடவியதால் அணிலுக்கு 3 கோடு இருக்கிறது என்று சொன்னால், சீதைக்கு எங்கேயுமே கோடு இல்லையே, ஒருவேளை அவர் சீதையை தடவவில்லையோ என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. இந்து மதம் இங்க இருக்க வரைக்கும், ஒரு அரை அடி சாமி சிலை இந்தியாவில் இருக்க வரைக்கும் இங்க கம்யூனிஸ்ட் வராது. உண்மையான தமிழனாக இருந்தால் இந்து மதத்தை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள். இந்து மதத்தை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள். இந்துவாக இருக்கிற வரை நீ சூத்திரன், சூத்திரனாக இருக்கிற வரை நீ விபச்சாரியின் மகன். இந்துவாக இருக்கிற வரை நீ பஞ்சமன், இந்துவாக இருக்கிற வரை நீ தீண்டத்தாகாதவன். எத்தனை பேர் விபச்சாரி மகனாக இருக்க விரும்புகிறீர்கள்? ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போறான். போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது, நீ பார்த்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குது. அவனுக்கு ஒண்ணும் புரியல. இல்ல சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. நின்னுங்கனா 5 படுத்தா 10, நின்னுங்கனா 5 படுத்தா 10. அதனாலதான் கார்த்திகை தீபத்தன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல தீபமேற்ற விட மாட்டேங்கிறீங்க. கேட்டால் முஸ்லீம்கள் வந்து சண்டைக்கு வராங்கன்னு சொன்னாங்க. முஸ்லீம்கள் கூட நம்ம கிட்ட சண்டைக்கு வர்றதில்லைங்க. அவங்கெல்லாம் நம்ம கூட சகோதர மனப்பான்மையோட தான் பழகுறாங்க. திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறாங்க இஸ்லாமியரும் சரி, இந்துக்களும் சரி, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாருமே ஒத்துமையாக தான் இருக்காங்க. மதச்சார்பற்ற அரசு, எந்த மதத்தையும் சேர்த்துப்போம் சொல்ற அரசு. இப்போ இந்துக்கள் மட்டும் துரோகம் பண்றதா? நீதிமன்றமே வந்து தீர்ப்பு கொடுத்த அப்புறம் அரசாங்கம் தலையிடக்கூடாதுல்ல. அடுத்த ஆண்டு அந்த முருகரே தண்டனை கொடுப்பாரு. அவன் பண்ற ஐயக்கத்தனமெல்லாம் யாருக்காவது தெரியுமா? ஸ்டாலின் அவன் அப்பா அக்குறும் பண்ணான். இவனுக்கு சாமியை பத்தி என்ன தெரியும்? நேத்து வந்த பையன் அவன், நாங்க பார்த்து வளர்ந்த பையன். கடவுள் அவனுக்கு பெரிய தண்டனை கொடுக்க போறான் பாரு. நீங்க தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருக்கீங்க. நாங்கெல்லாம் போட்டு இது அப்படி இல்லை, என் ஓட்டுலன்னு இல்லை, திருட்டு ஓட்டை போட்டு எல்லாம் அந்த காலத்துல இருந்து வர வச்சுட்டாங்க. ரோடு கடை போட்டுற பாட்டு கேட்குது பாருங்க கேள்வி. அது கேட்குற கேள்விக்கு ஏதாவது பதில் இருக்கா? நான் கூட என்னடா போட்டிங்க கேட்குது. நீங்கள் என்ன சொன்னீங்க? மழை பெஞ்சா ஒரு சொட்டு தண்ணி நிற்காதீங்க. இவ்வளோ ஹைட்டு இருக்குது, 2005 வெள்ளம் அந்த மாதிரி தண்ணி நிற்குதாங்க. இவனுங்க தான் சொல்றேன், இவனுக்கு ஒழிஞ்சு போனால் நல்லா இருக்கும்ப்பா. 50 வருஷமா மாறி ஆண்டுருக்கானுப்பா. திராவிட கட்சி போகணும்ப்பா தமிழ்நாட்டை விட்டு. இப்போ திருப்பி நல்லா பண்ண போறேன்னு சொல்றாங்க. என்ன நல்லா பண்ண போறாங்க? இருக்குமா நல்லா ஏன் பண்ணல? 5 முறை இருந்தாங்கல்ல அவங்க அப்பா, ஒரு ஸ்டாலின், இப்போ
அடுத்து துணை முதலமைச்சர் ஆக போறாங்களா? அப்புறம் இருக்கும்போது நல்லா பண்ணாம திருப்பி என்ன நல்லா பண்ண போறான்னு கேட்குறேன். திமுக இருக்கவங்களே எதிர்பார்க்குறாங்க, இவனுக்கு ஒஞ்சா போண்டா, ஸ்டாலின் குடும்பம் உட்காந்து நம்ம நாசம் பண்ணுது. கலைஞர் வந்தாரு, ஓகே சரி, அவராக கொஞ்சம் படித்தவர், ஏதாவது சொல்லுவாங்கள்ல, கூர்மையான அறிவு உள்ளவர் சொல்லுவார். ஸ்டாலின் ஒன்றுமே தெரியாது, எழுதி கொடுத்தா கூட தப்பு பேசுகிறாரு ஸ்டாலின். அது இந்த உட்காந்துக்கிட்டு நைன் இருக்கிற தமிழை மூட்டி விட்டுக்கிட்டு, சகோதரமாக இருக்கணும் சண்டை மூட்டி விட்டுக்கிட்டு. தமிழ்நாட்டில் பிஜேபியால் உள்ளே வரவே முடியலை, அவங்களோட கொள்கைகள் எடுபடலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணமே இந்த மத சார்பு தான். இந்துவாகவே இருந்தால் கூட, நான் இந்துவாகவே இருந்தால் கூட இந்து மதத்தை நம்மக்கிட்ட அதீதமாக திணிக்கிறது நமக்கு பிடிக்கிறது இல்லை. கிறிஸ்தவ மதமோ முஸ்லீம் மதமோ எதுவாக இருந்தாலும் இப்போ நான் மாறணும்னு முடிவு பண்ணால் அது என்னோட முடிவாக தான் இருக்கணுமே தவிர இன்னொருத்தவங்க திணிக்கிறது நமக்கு பிடிக்கிறது இல்லை. இந்தி திணிப்பு, இந்துத்துவா திணிப்பு, கிறிஸ்தவ மத திணிப்பு, முஸ்லீம் மத திணிப்பு எதுவுமே நம்மக்கிட்ட திணிச்சு எதையுமே அவங்களால சாதிக்க முடியாது. நம்மளா விரும்பி போய் ஏற்றுக்கிறதா தான் இருக்கணும். அது மதமாக இருந்தாலும் சரி, மற்ற எதுவாக இருந்தாலும் சரி. அப்படி இருக்கும்போது இந்துக்கள்னால் ஏன் இவ்வளோ கேவலமாக பார்க்குறீங்க? இந்துக்களோட மதங்கள், இந்துக்களோட மத நம்பிக்கை, வழிபாடு முறை, இதெல்லாம் ஏன் இவ்வளோ அசிங்கப்படுத்துறீங்க? இந்த திமுக அரசாங்கமானது இந்து விரோதமான அரசாங்கம். அதுக்கு என்ன உதாரணம்னா, இது வரைக்கும் இந்த திமுக ஆட்சிக்கு 178 கோயில்கள் இடிச்சிருக்காக நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கின்றது. ஆனா இன்னும் நிறைய அதிகமா இருக்கும், கிட்டத்தட்ட 200-300 கோயிலுக்கு மேல இவங்க இடிச்சிருப்பாங்க அப்படின்னு தகவல் வந்துட்டு இருக்குது. நமக்கு இப்போ அதிகாரப்பூர்வமா வந்திருக்க தகவல் 178 கோயிலை இடிச்சிருக்காங்க இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு. எங்கேயாவது ஒரு மசூதி போய் பார்த்துருப்பாங்களா, இடிச்சிருப்பாங்களா, அகற்றிருப்பாங்களா, சர்ச் எடுத்திருப்பாங்களா, சொல்ல முடியாது. அப்ப முழுக்க இந்து கோயில்களுக்கும் இந்துக்களுக்கும் இது விரோதமா நடக்கக்கூடிய அரசாங்கம். கோர்ட்டு சொல்லியிருக்காங்க, அந்த கோர்ட்டுக்கு மரியாதை கொடுக்காம மேல 2 பேர் கொண்ட நீதிமன்றத்தில் போய் அந்த வழக்கு தள்ளுபடியாகி அதையும் மரியாதை கொடுக்காம இது அரசாங்கமானது இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்குது. அப்ப இந்துக்கள் மீது இவங்களுக்கு என்ன கோபம்னு தெரியல. ஒண்ணு சிறுபான்மையுடைய ஓட்டுக்காக இருக்கலாம், ஆனா இந்துக்கள் ஏமாளி தான் நினைக்கிறாங்க. இந்துக்களுடைய மெஜாரிட்டியான இந்துக்கள் ஓட்டு மரியாதை கொடுக்கல, இந்துக்கள் எப்படி நம்ம ஓட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிறது தான் இருக்குது. உங்களுக்கு எனக்கும் பயங்கர ஒரு சண்டையை உருவாக்கி, நான் ஒரு கிறிஸ்தவன், நீங்க ஒரு இந்து, நமக்குள்ள ஒரு கலவரத்தை உண்டாக்கி, நமக்கு ஒரு பிரிவினை ஏற்படுத்தி, இதன் மூலம் வாக்குகளை ஒருவேளை பிரிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ? இந்துக்களுக்கு அறிவே இல்லை. திரும்ப இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே வாக்கு கொடுத்து திரும்ப அவங்க கொண்டு வராங்க. கார்த்திகை தீபம்ன்றது வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க வருது. அந்த சுதந்திரம் கூட இந்துக்களுக்கு இல்லை இந்த தமிழ்நாட்டில். புத்தி இல்லையா இந்துக்களுக்கு? நான் கேட்குறேன். வெறும் இந்து முன்னணியில் இருக்கவங்க மட்டும்தான் கேள்வி கேட்கணுமா? மற்றவங்களாம் நீங்களாம் ஆலயத்துக்கு நீங்கள் கோயிலுக்கு போகிறதே கிடையாதா? இதுதான் உங்களோட மத சார்பின்மையா? தீபாவளிக்கு எந்த வருஷமாவது நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்களா? பொங்கலுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்களா? தமிழர் பண்டிகை எதையாவது மதிச்சிருக்கிறீங்களா? நீங்கள் கிறிஸ்டினுக்கு வாழ்த்து சொல்லுங்கள், முஸ்லீமுக்கு வாழ்த்து சொல்லுங்கள், நான் அதெல்லாம் தப்பே சொல்லலை. ஆனால் இந்துக்கள்லாம் ஏன் இவ்வளோ கேவலமாக பார்க்குறீங்க? ஏன் இவ்வளோ மட்டமாக பேசுகிறீங்க? இந்துக்களோட நம்பிக்கைகளையும் அவங்களோட மன உணர்வுகளையும் இறை நம்பிக்கையும் அவங்களோட வழிபாட்டு முறையையும் எதுக்காக இவ்வளோ தூரம் கேவலப்படுத்தணும்? இதுக்கு பேர் தான் மத சார்பின்மையா? இந்து கடவுள்களை கேவலப்படுத்துறதுக்கு பேர் தான் மத சார்பின்மையா? இந்த கேள்விக்கு தயவு செஞ்சு யாராவது பதில் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.